உதகை அருகே பெய்த கனமழை காரணமாக மலை காய்கறி தோட்டங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. கோவை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக நொய்யல் ஆற்றில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நீலகிரி மாவட்டத்தில் உதகை, அவலாஞ்சி உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது. இதன் தொடர்ச்சியாக நீர்நிலைகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்நிலையில் முத்தரை, பாலாடா, கப்பைத்துறை, நஞ்சநாடு என ஆற்றங்கரை ஓரத்தில் பயிரிடப்பட்டுள்ள கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு, பூண்டு ஆகியவை தண்ணீரில் மூழ்கியுள்ளன. இதனால் காய்கறிகள் பயிரிட்ட விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். 3 ஏக்கர் சொத்தா விட்டேன். பீட்ரூட்டு, கேரட்டு, பூண்டு. இது எனக்கு நஷ்டீடு ஒரு கண்ணப்பனா ஒரு 7 லட்ச ரூபாய்க்கு மேலே நஷ்டீடு ஆயிடுச்சு. கேரட்டு இப்போ விற்றா ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு விற்கலாங்க. அது இப்போ 1 ரூபாய்க்கும் கூட போகாதுங்க கேரட்டு. அது உலர் போய் எடுக்க முடியும். அழுகிடுச்சுங்க, போகிற அழுகிடுச்சுங்க. கனமழை காரணமாக ராட்சத பாறைகள் விழுந்து சாலை சேதமடைந்ததால் போக்குவரத்து நிறுத்தப்பட்ட கல்லட்டி மலைப்பாதையில் 15 மணி நேரத்திற்கு பிறகு போக்குவரத்து தொடங்கியது. வேலைக்கு அடிக்கடிக்கு ஊட்டிக்கு போய் கூலி வேலை செஞ்சுட்டு வர்றாங்க. நேற்று நைட்டு 10-11 மணி வரைக்கும் எந்த வாகனமும் விடாத நிலையில் இன்றைக்கி காலையிலேருந்து பணி துவங்கி பணி முடிந்த நிலையில் இப்போ ஒரு 15 நிமிடமாக சிறிய வாகனங்கள் விடப்பட்டுள்ளது. அரசுக்கு நன்றி. இதனிடையே உதகை அருகே பெம்பட்டி சாலையில் ஏற்பட்ட நிலச்சரிவை ஆய்வு செய்த நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள 100க்கும் மேற்பட்டோரை சந்தித்து நிவாரண பொருட்களை வழங்கினார். இதுவரை 17 வீடுகள் சேதமடைந்திருக்கின்றன, முற்றிலுமாக சேதமடைந்திருக்கின்றன. 275 பேர் சிறப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தங்க வைக்கப்பட்டிருக்கின்ற அனைவருக்கும் நல்ல உணவும் நல்ல மருத்துவ வசதியும் கிடைப்பதற்கு அரசின் சார்பில் எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டிருக்கிறோம். அதேபோல் பயிர் சேதங்களை அளவீடு செய்து அதற்குரிய நிவாரணத்தை வழங்குவதற்கு உடனடியாக மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்திருக்கிறது. கோவை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக நொய்யல் ஆற்றில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. நொய்யல் ஆற்றின் முதல் தடுப்பணையான சித்திரை சாவடியில் வினாடிக்கு 500 கன அடி தண்ணீர் வெளியேறி வருகிறது. நொய்யல் ஆற்றில் செல்லும் நீரால் வழியில் உள்ள 20க்கும் மேற்பட்ட குளம் மற்றும் ஏரிகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. இதனால் கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சிறுவாணி பகுதியில் பெய்த கனமழை காரணமாக நல்லமண் தடுப்பணை நிரம்பி வழிந்தது மட்டுமின்றி அணைப்பாளையம் தரைமட்ட பாலம் நீரில் மூழ்கியதால் போக்குவரத்து தடை செய்யப்பட்டது. இதேபோல கோவை குற்றாலத்தில் காட்டாற்று வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் சுற்றுலா பயணிகள் நீராட தடை விதிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.